நம்ம இப்போ ஜென்ரலாக சோஷியல் மீடியா எடுத்தாலே நிறைய ரீல்ஸ் பார்ப்போம். ஈஸி வேஸ் டு பிகம் அ மில்லியனர் அப்படின்ட்டு டன் கணக்கில் ரீல்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்க்க இட்ஸ் ஈஸி டு ஃபீல் ஓவர்வெல்ம்ட். அண்ட் நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், இல்லை 60,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும் பர் மந்த், உங்களால் 15% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே ரியலிஸ்டிக்காக? ஸோ உண்மை என்னன்னா, நமக்கு ஒரு 1 crore வரைக்கும் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூஜ் சேலரி தேவைன்னு அர்த்தம் கிடையாது. உங்ககிட்ட ரைட் ஸ்ட்ராட்டஜி, ஈவன் ஒரு ஸ்மால் கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கனாலுமே உங்களால் 1 crore போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் 1 crore அக்யூமுலேட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட். பட் ஒன்ஸ் நம்ம அந்த 1 crore அக்யூமுலேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் டேக்ஸ் ஓவர் அண்ட் யோர் வெல்த் அப்படியே ஸ்னோபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட 1 crore to 2 crores அது மாற்றுறதுக்கான அந்த ஜேர்னின்றது டேக்ஸ் ஃபார் லெஸ் டைம் கம்பேர் டு 0 to 1 crore. ஸோ நீங்கள் 1 crore ரீச் பண்ண எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இது 2 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். உங்களுடைய டைம் ஹாரிசான் என்ன அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ், அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து 8% ரிட்டர்ன்ஸ் பர் இயர் கொடுக்குது அப்படின்னா 5 இயர்ஸில் உங்களுக்கு 1 crore வேணும் அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு 1,35,196 rupees இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 10, 15, 20 இயர்ஸ் இந்த மாதிரி டிஃபர் ஆகும். 25 இயர்ஸில் 10,445 rupees பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 இயர்ஸ் ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் லாங் டேர்ம் பீரியடில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதே தான் 12%, 15% ரிட்டர்ன்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் டிஃபர் ஆகுது. எவ்வளோ லாங் கேப் இருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கோல்க்கும் அந்த டைம் ஹாரிசானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பர் மந்த் அமௌண்ட்மே கம்மியாகுது. ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கோல் வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனாக இருக்குது அப்படின்னா யூ கேன் சூஸ் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஹிஸ்டாரிக்லி இது 12 to 15% ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அதை வந்து சிக்னிஃபிகண்ட்லி அந்த அமௌண்ட்டை இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்போது வி கேன் ரெடியூஸ். அண்ட் உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இல்லை மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். தே பேலன்ஸ் ஈக்விட்டி வித் டெப்ட் அண்ட் கோல்ட். அண்ட் சப்போஸ் நீங்கள் இன்னும் கன்சர்வேட்டிவான ஒரு இன்வெஸ்டர், உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் பிபிஎஃப், கிசான் விகாஸ் பத்ரா, ரிகரிங் டெபாசிட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ஈவன் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரொம்ப ஹையராக இருக்கணும் டு ரீச் 1 crore. ஏன்னா இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் நம்மளால இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ரியல் வெல்த் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபிக்ஸட் இன்கம் மே ஃபீல் சேஃப், பட் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் சேஃப்டி? சப்போஸ் நம்ம பர்ச்சேசிங் பவர் எவ்ரி இயர் ஷ்ரிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் டு சேஃப்டின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் இருக்கு, பட் டைவர்சிஃபை பண்ணுறதுல இருக்கு. பட் மொத்தமாக நம்ம ஒரே மாதிரி ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வச்சிருந்தோம்னா அந்த ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியலில் வி ஆர் மிஸ்ஸிங் அவுட். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஒன்ஸ் யூ ஹிட் 1 crore அந்த காம்பவுண்டிங் உங்களுக்கு எல்லாம் ஹெவி லிஃப்டிங் பண்ணிடும். இப்போ 12% ஆனுவல் ரிட்டர்னில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 1 crore வந்துருச்சு. அப்போது அது 2 crore மாற்றுறதுக்கு ஜஸ்ட் 6 இயர்ஸ் தான் தேவை. 2 to 3 crore ஆகிறதுக்கு ஜஸ்ட் 3.5 இயர்ஸ் தான் தேவை. 3 crores 4 crores மாற்றுறதுக்கு 2.5 இயர்ஸ். 4 crore 5 crore மாற்றுறதுக்கு ஜஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் 1 crore அப்புறம் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாலுமே 860 வரைக்கும் கூட உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 8 crores வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. சப்போஸ் நீங்கள் அதை அன்டச்டாக விடுறீங்க அண்ட் லெட் காம்பவுண்டிங் ஒர்க் அந்த மாதிரி டைமில். ஸோ இப்போ இந்த வீடியோலேருந்து ஃபைனல் டேக்அவே என்ன, ஒரு ரேஸ்க்காகவோ இல்லைனா ஒரு ரைட் டைம்காகவோ வெயிட் பண்ணாதீங்க. இன்வெஸ்டிங்கை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 5,000 rupees தான் இருக்குது பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னாலுமே இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் 1 crore ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரணும். ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு லாக்ட் அப் ஃபிசிக்கல் அசெட்லேருந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்ணுறதை பற்றி நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னா டோன்ட் டூ இட் அலோன். இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க. ஸோ உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக பட்டுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மற்ற யாருக்காவது இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அண்ட் லெட் காம்பவுண்டிங் டூ த ரெஸ்ட். அண்டில் நெக்ஸ்ட் டைம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.